ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கில்ஸ் டிவி. இன்றைக்கான ரெசிபி நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரைங்க தாங்க பண்ண போகிறோம். அதாவது மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கில்ஸ் டிவியை நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்க வியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கில்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மீன் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவையான அளவுக்கு மசாலாவை ஆட் பண்ணால் போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முழு லெமனில் பாதி லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த மசாலாவை பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் புளி தண்ணியை தான் ஆட் பண்ணுறேன். நான் வெறும் வாட்டரை ஆட் பண்ண மாட்டேன். ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, மீனை ஊற வச்சாச்சு. இது 1லேருந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா தான் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா இது ஒரு ரெட் ஷேப் வரணும், ரெட் கலரில் வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மொறுமொறுப்பான மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிபி நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஸ்கில்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.